சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய ராசியை நீ தொட்டி விட்டாய்த்தானே, இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். இதை முழுவதுமாய் கேட்டுவிட்டால் நீ நினைத்தது அப்படியே நடக்கும். என்னிடம் கேட்டதும் கிடைக்கும். பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இதுவரை தடைப்பட்டிருந்தது. இனி எல்லாம் தடைகளும் விலகிவிடும். நீ நினைத்தது நடக்கும். உனக்கு வருமானம் ஊதியம் அதிகப்படுத்துவார்கள். நீ அனைத்தையும் சரியாக செய்து முடிப்பாய். உன்னுடைய கடின உழைப்பு உனக்கு வெற்றியை தரும். பிள்ளையே, உன்னுடைய ராசி நாளை முதல் எல்லாமே உனக்கு கைகூடி வரும். உன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உன் மனதில் இனி நிம்மதியும் சந்தோஷத்தையே நீ பெறுவாய். வேலைக்காக எதிர்பார்க்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் வரும். முன் பிள்ளை நன்றாக படிப்பார்கள். உன் வேண்டுதல் எதுவும் வீணாகாது. உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உன் மனதில் தெளிவும் உடல் ஆரோக்கியமும் உனக்கு கிடைக்கும். நீ வேலை செய்யும் இடத்தில் உன் திறமையை சொல்லி பாராட்டுவார்கள். எல்லாமே நீ நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாய் கிடைத்துவிட்டது. பிள்ளையே, திருமணத்திற்காக நல்ல வரன்களை எதிர்பார்க்கும் பிள்ளைகளுக்கு மனதிற்கு பிடித்தது போல வாழ்க்கை துணை அமையும். எதையும் செய்ய நீ தடுமாற்றம் உன் மனதில் இருக்கிறது. ஓர் பயம். ஏன் பிள்ளையே, எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய்? இதை செய்யலாமா? இதை செய்யும் போது தவறாக முடிந்துவிடுமோ? தவறாக செய்துவிட்டால் என்னை கண்டிப்பார்களா என்று எதை செய்தாலும் மனதில் குழப்பத்தோடு பயத்தோடு எந்த வேலையாக இருந்தாலும் அதை செய்கிறாய். எதையும் நீ சரியாக செய்து முடிக்காமல் விட்டுவிடுகிறாய். உனக்குள் இருக்கும் பயத்தினால் பிள்ளையே, நீ நினைக்கும் எண்ணங்கள் நல்லதாக நினை. ஏன் தவறாக நினைக்கிறாய்? நல்லதாக நினைத்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் மனதில் எதையாவது நினைத்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறாய். முதலில் உன் மனக்குழப்பத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். உன் மனதில் எப்போதும் நல்லதாக நினை. நல்லதை நினைத்து பார். உன் சாயப்பாவிடம் நீ கேட்டதை அதை உனக்கு நான் தந்துவிட்டது போல, உனக்கு கிடைத்து விட்டது போல உன் மனதில் நினைத்து கொண்டு கற்பனை செய்து பார். இப்படி நல்லதாகவே நினை. எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். பிறகு பார் பிள்ளையே, உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு எதிராக நடக்காது. எல்லாம் நல்லதாக நடக்கும். உன்னுடைய ராசிக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ நினைத்தது அடைந்து விடுவாய். உன் ராசி நல்ல ராசி பிள்ளையே. நீ கேட்டது எப்போதோ உனக்கு கைகூடி வந்திருக்கும். ஆனால் உன் மனதில் உள்ள சந்தேகம், நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நினைக்க வேண்டும். பிறகு எதையும் நீ தைரியமாக செய்ய வேண்டும். இருமுறை தோல்வி நீ கண்டாலும் அதை நீ மறுபடியும் முயற்சி செய்யாமல் செய்து முடிக்கும் உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் உன் லட்சியத்தை கூட அடைவதையே நீ மறந்து விடுகிறாய். பிள்ளையே, உன் ராசி அதிர்ஷ்டம் தரும் ராசி. இதை நீ பயன்படுத்தி கொள். அத்தனையும் சரியாக செய். நம்பிக்கையுடன் செய். எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று உன் மனதில் என்றும் நல்லதை மட்டும் நினைத்துப்பார். எதிர்மறை எண்ணங்களை துளி கூட நினைத்து பார்க்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் நீ நினைக்கும் தவறாக எண்ணங்களால் தான் எதுவும் உனக்கு சரியாக நடக்காது. பிறகு உன் சாயப்பாவை குறை சொல்லக்கூடாது.
நீ நினைப்பது நல்லதாக நினைத்தால் தானே உனக்கு அனைத்தும் நன்மைகளையும் நான் தருவேன். பிள்ளையே, உனக்கு திறமை இருக்கிறது. நீ யாருடைய உதவியும் நீ எப்போதும் எதிர்பார்க்க மாட்டாய். யாராவது உதவி செய்கிறேன் என்றால் அதை நீ வேண்டாம் என்று மறுத்து விடுவாய். பிள்ளையே, சற்று எல்லோரையும் நீ கவனித்துப் பார். எல்லோரும் வாழ்வில் கஷ்டங்கள் எதிர்கொண்டு தான் இப்போது நன்றாக வாழ்கிறார்கள். நீயே உனக்கு தெரிந்தவர்களே கஷ்டத்தில் இருந்து இப்போது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தன் முயற்சியை விடாமல் உழைப்பில் காட்டினார்கள். கஷ்டங்களை கண்டு அவர்கள் பயப்படவில்லை. அத்தனையும் எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் மனதில் ஒன்று மட்டும் தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படியாவது வாழ்வில் ஜெயித்துவிட வேண்டும், நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதால் அவர்கள் எண்ணங்கள் அப்படியே சாயப்பா நான் நிறைவேற்றினேன். பிள்ளையே, நீயும் இவர்களைப் போல் எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக உன் முயற்சியை செய். அதில் கண்டிப்பாக உனக்கு வெற்றி மட்டும்தான் நீ பெறுவாய். உன்னை யார் எல்லாம் நீ உன் வாழ்க்கையில் நீ முன்னேற மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னால் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டாமா? பிள்ளையே, உன்னுடைய திறமையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். நம்பிக்கைதான் மிக முக்கியம். அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைய வைக்கும், உன்னை ஜெயிக்க வைக்கும். எதையும் நம்பிக்கையுடன் செய்து முடி. எல்லாம் நல்லதாகத்தான் முடியும். உனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வா. உன் மனதில் இருக்கும் பயத்தை விரட்டு பிள்ளையே. நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ இருந்தால் போதும். உன்னை என்றும் நான் உன்னை காத்து நிற்பேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னுடைய ராசி அதிர்ஷ்டம் தரும் ராசி. இனி எல்லாமே நீ தோல்விகளை கண்டு தயங்கி நிற்காமல் தைரியமாக நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய்வாய்தானே? பிள்ளையே, உனக்கான அத்தனையும் உனக்கு கொண்டு வந்து தருவேன். என் மீது நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் தானே? என்றும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. நம்பிக்கையுடன் உன் முயற்சியை செய். இனி எல்லாம் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?